தயவுசெய்து ஏற்கனவே சொல்லிக்கிறேன், செல்போன் உள்ள வரும்போதே ஆஃப் பண்ணிட்டு வரும்படி சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஓகே, சொல்லியாச்சு. எத்தனை பேர் செய்தியை கேட்க ரொம்ப ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். ஓகே, இந்த நாள்ல உயிர்த்தெழுந்த இயேசுவின் முகம், அதை பேச போறேன். குட் ஃப்ரைடே அன்று ஏசாயா சிலுவையில இயேசுவின் முகத்தை அதிகமாக அவர் வலியுறுத்தி எழுதியிருப்பதை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை பார்க்கும்போது சில முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். இந்த கட்டியெல்லாம் அப்படி 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 இங்கெல்லாம் கட்டி இருக்கும், அங்கெல்லாம் கட்டி இருக்கும். அது என்னமோ தெரியல, அப்படி நீங்க முகத்தை பார்த்துருக்கிறீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். ஏசாயா சொல்லுகிறார், அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆகவேதான் சிலுவையில இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியால் தான் அவருக்குள்ள தேவன் எல்லாவற்றையும் வச்சுட்டாரு. இனிமே சபைக்கு, உங்களுக்கு, எனக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் அவருடைய முகத்தில் இருந்து, அவருடைய முகத்தின் பிரகாசத்தில் இருந்து நமக்கு வருகிறது என்று உங்களுக்கு வேத வசனத்தை காண்பித்தேன். ஒரு வசனத்தை மட்டும் சொல்றேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக இருதயத்திலே பிரகாசித்தார். அப்ப பவுல் இப்போது இயேசுவுடைய முகத்துல தேவன் என்ன வச்சுக்கிறாரா? மகிமையின் அறிவாகிய ஒளி. இயேசுவின் முகத்துல, உயிர்த்தெழுந்த இயேசுவின் முகத்துல சபைக்கு, உங்களுக்கு, எனக்கும் என்ன வச்சுக்கிறார்னு கேட்பேன். மகிமையின் அறிவாகிய ஒளின்னு சொல்லணும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் முகத்துல சபைக்கு, உங்களுக்கு, எனக்கு தேவன் என்ன வச்சுக்கிறார்? மகிமையின் அறிவாகிய ஒளி. இனிமே உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் அவர் முகத்தில் இருந்துதான் வருகிறது. அவர் முகத்தில் இருந்து தான் வருது. இப்ப நீங்க என் முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்புறம் தான் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. நான் உங்க முகத்தை பார்க்குறேன், அப்புறம் தான் ட்ரெஸ்ஸை பார்க்குறேன். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கறதே முகம்தான், அப்புறம் தான் மீதி எல்லாம். ஓகே, அப்ப தேவன் தம்முடைய குமாரன் முகத்துல மகிமையின் அறிவாகிய ஒளியை வச்சுட்டார். உங்களுக்கு, எனக்கு ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? அவர் முகத்திலிருந்து வருகிறது. அதனாலதான் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அவர் முகத்தை பார்க்கணும், அவர் முக அழக ரசிக்கணும். அந்த முகத்திலிருந்து வருகிற அறிவாகிய ஒளிய என் ஆவியில பெற்று வாழ 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 நான் எல்லா பகுதியிலும் பலன் உடையவன், வெற்றி உடையவன், சாட்சி உடையவன், ஆசீர்வாதம் உடையவன் 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 உடையவன். கருத்தை உயர்த்தி அல்லேலூயா. சரி, இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவின் முகத்துல காமிக்க போறேன். ஒரே ஒரு வசனம் காமிக்க போறேன். அதுவுமே தீர்க்க தரிசனம் தான். அவருடைய உயிர்த்தெழுந்த முகத்தை குறித்து சாலமோன் சொல்லும் போது, சாலமோன் ஞானி, உன்னத பாட்டு மணவாளனை குறித்து, மணவாட்டியை குறித்து என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே விளங்கி இருக்கிறீர்கள். ஆகவே அந்த மணவாளனை குறித்து உங்களுக்கு, எனக்கு சொல்லும் போது அவர் முகத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். நம்ம இயேசுவுடைய முகம், நம்முடைய மணவாளனுடைய முகம் எப்படி இருக்கிறதாம்? வெண்மையும் சிவப்புமாக இருக்கிறது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம்.
ஆகவே அந்த அவருடைய முகம் எப்படி இருக்கான்? வெண்மையும் சிவப்புமா இருக்கான். ரோஸ் கலர்ல அவருடைய முகத்தை சாலமோன் சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆனா அதை விட இன்னும் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு யோவான் அப்போஸ்தலனுக்கு தன்னை தேவன் காண்பித்தார். நல்ல கவனிங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம், நீங்க கைவிடப்பட்ட போதெல்லாம், இன்னும் சரியா சொன்னா நீங்க தனித்து விடப்பட போகிறதெல்லாம், நீங்கள் தனிமையை உணரும் போதெல்லாம், இஃப் யூ ஃபீல் ஐ ஆம் அலோன், நீங்க தனிமையை உணர்ந்தா, தனித்து விடப்பட்டா, இப்போதுதான் அவர் தம்முடைய முகத்தை, தம்முடைய தோற்றத்தை முழுமையாய் காண்பித்து, அவர் முகத்தை பார்க்கும்போது அந்த முகத்தின் பிரசன்னத்திலிருந்து, அந்த முகத்தின் பிரகாசத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சம் வருகிறது. இன்னும் வேத வசனத்தின்படி சொன்னா வெளிப்பாடு வருகிறது. அந்த வெளிச்சத்தில, அந்த வெளிப்பாட்டில நான் இனிமேல் என்னுடைய தனிமையை நான் உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, நான் தனித்து விடப்பட்டுட்டேனே என்று நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முகத்தை பார்க்கும்போது அங்கே உங்களுக்குள்ளே தனித்து விடப்பட்ட அந்த நிலைமை, தனிமை என்ற உணர்வு எல்லாவற்றையும் தேவன் அப்படியே உங்கள் சிந்தையை விட்டு அகற்றி விடுகிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இயேசு மரணத்தை ஜெயித்த நாளிலே, யார் தனிமையா இருக்கிறேனே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு நினைப்பீர்களே, ஆனால் இந்த நாள்ல அவர் முகத்தின் அந்த வெளிச்சத்தை வேத வசனத்துக்குள்ள உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போகிறேன். அவர் முகத்தின் வெளிச்சம் ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1, 2, 3 நான் வாசிக்கிறேன். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார். அதை பார்த்து வாசிக்க. அவர் வாயில் இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவின் முகம் இப்ப எப்படி இருக்கா? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்காம். நீங்கள் நீதிமான். உங்களுக்கு கூட வேத வசனம் சொல்லுகிற வெளிச்சம் எவ்வளவு தெரியுமா? நீதிமானுடைய பாதை நடுப்பகலிலே பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்கிறது. நீங்க உங்களுடைய பாதை, என்னுடைய பாதை நடுப்பகலில் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கிறது. இங்கே யோவான் அப்போஸ்தலன் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கின்றான். இயேசு இப்போது தனித்து விடப்பட்ட, தனிமையை உணர்ந்திருக்கிற அந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு தன்னை முழுமையாக உயிர்த்தெழுந்த முழுமையான தோற்றத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த முழுமையான தோற்றத்திலே, உங்க முழுமையான தோற்றத்தில் எது முக்கியம்? ஏற்கனவே சொன்ன முகம் முக்கியம். அந்த முழுமையான தோற்றத்தில் இயேசுவின் முகம், அவர் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அல்லேலூயா. அப்ப அவர் முகத்துல இருந்து என்ன வெளிச்சம் வந்தது? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல அவ்வளவு பெரிய வெளிச்சம், அவ்வளவு பெரிய பிரகாசம் அவர் முகத்தில் இருந்து வந்ததை பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இனிமேல் சபைக்கு, சபையில் இருக்கிற உங்களுக்கு அவருடைய முகத்தில் இருக்கிற வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கிற அவ்வளவு பிரகாசமான வெளிச்சத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே எடைப்பட்டு உங்களுக்கு பெருமூச்சு வரும்போது அது ஒரு இருள், உங்களுக்கு கலக்கம் வரும்போது அது
இருள். சாராள ஒரு வச்சு பாட்டு பாடினாங்க, அவர் உயிர்த்தெழுந்தபடியால் எல்லாருடைய மன கலக்கங்களை நீக்கினாரே. ஐயா, மனசுல கலக்கமா? அவர் முகத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்கிற அந்த வெளிச்சம் உங்கள் மனதில் இருக்கிற கலக்கத்தையும் நீக்கும், உங்க உள்ள இருக்கிற அழுத்தத்தையும் நீக்கும், சுற்றிலும் இருக்கிற அழுத்தத்தையும் நீக்கும். இனிமேல் நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் முகம். கரத்தை உயர்த்தி. சரி, முகம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்கின்றேன், சாயல். முகம் என்றால் என்ன? கரெக்ட் தானே? முகம் என்றால் என்ன? சாயல். சாயல் என்றால் முகம்தான் சாயல், சாயல் தான் முகம். அப்ப இயேசுவின் சாயலை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலை இப்போது யோவான் அப்போஸ்தலன் பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும், நீங்களும் திருப்புங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:4-5 நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:4-5 1 2 3. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல, நீங்க பாருங்க, உயிர்த்தெழுதல் வருகிறது. நாமும் அவருடைய புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 5ஆம் வசனத்தை சத்தம் போட்டு வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். நல்லா கவனிங்க, அவர் சாயலை சொன்னேன், அவர் உயிர்த்தெழுதல் சாயலை சொன்னேன். அந்த உயிர்த்தெழுதல் சாயல் அவர் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் என்று சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவர் முகத்தில் இருக்கிற அந்த வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் உங்களோட எப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீரை விட்டு வெளியே வந்தோமோ அப்பொழுதே அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு விட்டோம். இன்று கேட்கிற செய்தியின்படி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, அவர் முகத்தில் இருக்கிற அந்த வல்லமையான சூரிய வெளிச்சம் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்க சரீரம் எல்லாவற்றிலும் இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் அவர் முகத்தில் இருந்து நம்முடைய ஞான ஸ்நானத்துக்குள்ளே நாம் தண்ணீர் விட்டு வெளியே வந்ததுக்குள்ளே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இப்பொழுது வேத வசனத்தின்படி என்னவாய் இருக்கிறது? உங்கள் சரீரம், யுவர் டோட்டல் பர்சனாலிட்டி, உங்கள் ஆழ்தத்துவம் முழுவதும். ஆழ்தத்துவம் என்றால் முதலாவது ஆவி, இரண்டாவது ஆத்மா, மூன்றாவது சரீரம். இந்த ஆழ்தத்துவம் முழுவதும், இன்னும் சரியா சொன்னா உங்க சரீரத்தில் இருக்கிற நரம்புகள், எலும்புகள், சதைகள், தோள்கள், கிட்னி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லங்ஸ், ஹார்ட், முடி, எல்லா உள்ளுறுப்பு, வெளியுறுப்பு எல்லாம் 100% வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவியிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆத்மாவிலும் அந்த வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் நம்முடைய ஆத்மாவிலும் இருக்கிறது. You find out your identity in Christ. உங்கள் அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஆத்மா இருக்க
டுனாமிஸ். டுனாமிஸ் என்பதற்கு ஒரு அர்த்தம் பாறைகளை தகர்க்கிற அந்த வெடி மருந்து டுனாமிஸ். அதை விட இன்னும் ஒரு பெரிய அர்த்தம் எக்ஸலன்சி ஆஃப் சோல். உங்கள் ஆத்மாவின் பகுதியிலே ஒரு எக்ஸலன்ட். எப்படி பாருங்க, எக்ஸலண்டா இருக்குப்பா, எக்ஸலண்டா பண்ணிட்டாப்பா. அந்த டுனாமிஸ் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உங்கள் ஆத்மாவிலே எக்ஸலன்ட், எக்ஸலன்சி இன் யுவர் சோல். அப்ப என்ன அர்த்தம்? உங்கள் சிந்தை, உங்கள் உணர்வு, உங்கள் அறிவு, உங்கள் செயல்பாடு. இந்த நாளிலே எது முதலாவது? சிந்தை. அடுத்தபடி ஃபீலிங். அப்ப சிந்தையில அந்த எக்ஸலன்சி, எக்ஸலன்சி அதாவது அவர் முகத்தில் இருக்கிற அந்த வல்லமையான சூரிய ஒளி போல பிரகாசம் உங்கள் சிந்தையிலே, உங்கள் உணர்விலே, உங்கள் அறிவிலே, உங்கள் செயல்பாட்டிலே. இப்பொழுது நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வாழ வேண்டும். எத்தனை சொன்னதை விளங்கிட்டீங்க? ஹல்லேலூயா. உங்க ஆவி ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. உங்கள் ஆவி ஏற்கனவே வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்கிறது. ஆனால் இப்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு வசனத்தை சொன்னேன், அவர் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். ஞானஸ்நானத்தினாலே இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய வல்லமையான செயலுக்குள்ளே இயேசுவோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப நீங்களும் நானும் இயேசுவோடு கூட எழுந்திருக்கிறோம். எப்படி எழுந்திருக்கிறோம்? இயேசுவை எழுப்பினவர் தம்முடைய வல்லமையான செயலுக்குள்ளே நம்மை எழுப்பி இருக்கிறார். இயேசுவிலே எதை எழுப்பினார்? அவர் சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். உங்களிலே என்னிலே எதை எழுப்பினார்? என் ஆவியை. ஆதாமின் மீறுதலினால் என் ஆவி மனிதனுக்கு வந்த மரணத்தை இப்போது இயேசு சிலுவையிலே ஜெயித்து விட்டபடியால் உங்கள் ஆவியிலே மரணம் ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது இயேசுவை சரீரத்தில் உயிரோடு எழுப்பினவர் உங்கள் ஆவியை இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பி விட்டார். அப்ப இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறது, டெய்லி கன்ஃபஸ் பண்றது, தோத்திரம் பண்ணது, என்னுடைய ஆத்மா ஃபுல்லா வல்லமையா பிரகாசிக்கிற சூரியன். ஏன்னா அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். என் சரீரத்தின் அவயவம் ஒவ்வொன்றும் அவர் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கு. அவர் சாயல் என்ன? அவர் முகம் என்ன? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளி. என் சரீர அவயவம் ஒவ்வொன்றும் அந்த ஒளி இருக்கிறது. என் ஆவி ஏற்கனவே 100% அந்த ஒளிக்குள்ளே இருக்கிறது. இப்ப நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள டெய்லி நன்றி சொல்ல உங்கள் ஆள் தத்துவத்திலே ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற ஆள் தத்துவத்தின் மூலமாக இயேசு செயல்படுகிறார். கரத்தை உயர்த்தல சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இயேசு உயிரோடு எழுந்து 40 நாட்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். நல்லா கவனிங்க. இயேசு சரீரத்தில் இருக்கும் போதும் 3.5 வருடம் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏமே, அவரை பார்த்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனா இப்போது இன்னொரு வித்தியாசம். இப்பொழுது அவர்கள் பார்ப்பது
உயிரோடு எழுந்த பிற்பாடு 40 வருஷம் இயேசுவை என்னவாய் பார்த்தார்கள்? உயிரோடு எழுந்தவராய் தன்னை காண்பித்துக் கொண்டே இருந்தார். இந்த 40 நாட்கள்ல இயேசு அவர்கள் ஆவியிலே, அவர்கள் சிந்தையிலே வைக்க அவர் எதற்கு பிரயாசப்பட்டார் என்றால், அவர்கள் மனதுக்குள்ள என் இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, என் இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, என் இயேசு பாதாளத்தை ஜெயித்துட்டாரு. இது அவங்க விசுவாசத்துக்குள்ளையும் மனசுக்குள்ளையும் முழுமையாய் வர வேண்டும் என்று சொல்லி 40 நாட்களும் தன்னை காண்பித்துக் கொண்டே இருந்தார். அவரை பார்க்க பார்க்க பார்க்க, அவரை உயிர்த்தெழுந்தவரை பார்க்க 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 அவர்களுக்குள்ளே எந்த வல்லமை செயல்பட ஆரம்பித்தது என்று கேட்பேன். இயேசுவை உயிரோடு எழுப்பிய தேவனுடைய வல்லமை செயல்பட ஆரம்பித்தது என்று சொல்ல வேண்டும். இயேசுவை 40 நாட்களும் பார்க்க 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 அவர்களுக்குள்ளே எந்த வல்லமை செயல்பட ஆரம்பித்தது சொல்லுங்க? இயேசுவை உயிரோடு எழுப்பிய வல்லமை அவர்களோட செயல்பட ஆரம்பித்தது. ஆமென். உங்களுக்குள்ள அதை வச்சுட்டாரு. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள அவர் சாயல் வந்துருச்சு. அவர் சாயலை மட்டும் மறந்துடாதீங்க. அவர் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். அதுல நம்ம இணைஞ்சிட்டோம். இதை நீங்க புரிஞ்சு, இதை நீங்க விசுவாசித்து நீங்க நன்றி சொல்லும் போது அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓகே, 40 நாட்கள் உயிரோடு இருக்கிறவரா அவரை பார்த்து 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 அவங்க ஆவியில இப்போது இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பிய அதே வல்லமை, அதுல கொஞ்சம் கூட குறையாத அதே வல்லமைய சீசர்கள் ஆவியில தேவன் வச்சிட்டாரு. இப்பொழுது அவர்களுக்குள் இருந்து, அவர்களுக்கு உள்ளே இருந்து, அவர்களுக்கு உள்ளே இருந்து எது வெளிப்பட்டது? இயேசுவை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிற நம்மை கொண்டும் உங்களை கொண்டும் தேவன் நடப்பிக்கிற பலத்த சத்துவத்தின் வல்லமை. யார் நடப்பிக்கிற? தேவன் நடப்பிக்கிற பலத்த சத்துவத்தின் வல்லமை இப்பொழுது சீசர்களுக்குள் இருந்து இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அது இருக்கு. அவர் முகத்தில் இருக்கிற ஒரு பரிமாற்றம், அவர் முகத்தில் இருக்கிற பிரகாசம் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீர் விட்டு வெளியே வரும்போதே நமக்குள்ள வந்துருச்சு. டோட்டல் பர்சனாலிட்டிக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ள எப்படி கொண்டு வந்தா? முகம், சாயல், இதை மறந்துடாதீங்க. இப்போது ஆதாம் உங்களுக்கு கொண்டு வர போறேன். ஆதாம் தேவன் சொன்னார், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி, ரூபம் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப தேவனுடைய பெரிய பர்பஸ், தேவன் தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்திலே ஆதாமை உண்டாக்க தேவன் சித்தம் கொண்டார். அதே தேவன் நமது சாயல், அதே தேவனுடைய சாயல், அதே தேவனுடைய தன்மை, அதே தேவனுடைய பவர் ஆதாமுக்குள்ள தேவன் உண்டாக்க சித்தம் கொண்டு ஆதாமுக்குள்ள தேவனுடைய அதே சாயலை எப்படி வச்சார்? தம்முடைய சுவாசத்தினாலே ஆதாமுக்குள்ளே தேவனுடைய அதே சாயலை தம்முடைய சுவாசத்துக்குள்ளே ஆதாமுக்குள்ளே தேவன் வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னதை விளையிக்கிட்டே இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென். அதே சாயல் எதன் வழியா வச்சார்? சுவாசம், தேவனுடைய சுவாசம். சுவாசம் என்ற சுவாசம் எங்க இருந்து வருது?
வெளியே இருந்து உள்ள போதா, உள்ள இருந்து வெளியே வருதான்? கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஐயா, உள்ள இருந்து சுவாசம் வெளியே வராட்டி, உள்ள இருந்து சுவாசம் வெளியே வரலன்னா அவன் மரணத்துக்கு போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப நேச்சுரலா என்ன பண்றாங்க? சுவாசத்தை வைக்கிறாங்க. ஐயா, தேவன் தனக்குள் இருந்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் தங்களுக்குள் இருந்த சுவாசத்தை அவனுக்குள் வைத்தார்கள். அந்த சுவாசம் அவனுக்குள் பிரவேசிக்கும் போது தேவ தீர்மானத்தின்படி அவன் தேவ சாயலை உடையவனாக தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த தேவ சாயல் அவனுக்குள்ளே இருந்தபடியால் இப்போது தேவனுடைய எண்ணம் என்ன? அவன் ஆளுகை செய்ய வேண்டும். ஐயா, உங்களை குறித்து தேவனுடைய எண்ணம் என்ன? நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். வலது இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்லுங்க, தேவனுடைய சுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க, உங்க ஆள் தத்துவம் முழுவதும் அவருடைய முகத்தில் இருக்கிற வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் இருக்குன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சூரிய வெளிச்சத்தை பார்த்தா என்ன பண்ணும்? கொஞ்சம் பாருங்க, என்ன பண்ணும்? முதல்ல பார்க்கிறோம், பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணு 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 கண்ணு. ஐயா, உண்மையாகவே உங்களை என்னையும் பார்த்தா அவன் கண்ணே கூசணும். நான் வசனத்தின்படி சொல்றேன், அது நடக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் வெளிச்சம், அதான் வெளிப்பாடு. உங்களை என்னையும் பார்த்தா கண்ணு கூசணும். எப்ப அவன் கண்ணு கூசும் அப்படின்னா, நீங்க முதலாவது இதை புரிந்து கொண்டாதான், இதை விளங்கி கொண்டாதான் அவன் கண்ணு உங்களை பார்க்கிறப்பயே கூசும். ஹல்லேலூயா. நீங்க அவர் முகத்தை பார்க்க 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 அந்த ரெஃப்ளெக்ஷன், அவர் முகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சத்தின் ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்குள்ள இருந்து மக்களுக்குள்ள அதே ரெஃப்ளெக்ஷன், அதே பிரதிபலிப்பு. ரெஃப்ளெக்ஷன்னா பிரதிபலிப்பு. ஆமென். மோல்டு என்றால் அச்சு, அச்சு வார்ப்பித்தல். அப்ப அவருடைய அச்சு தான் நீங்களும் நானும். அவருடைய ரெஃப்ளெக்ஷன் தான் நீங்களும் நானும். இது எதற்குள்ள? அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ள இது நமக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப அவர் உயிர்த்தெழுந்தவரா, மரணத்தை ஜெயித்தவரா, அவரை பார்க்க 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 உங்களுக்குள் இருந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் வெளிப்படும். அந்த ரெஃப்ளெக்ஷன் வெளிப்படுவதற்கு முன்பாகவே உங்கள் டோட்டல் பர்சனாலிட்டியும் அந்த வெளிச்சம் இருக்கிறபடியால் டோட்டல் பர்சனாலிட்டியிலும் என்ன இருக்காது, எந்த ஒரு பகுதியிலும் இருள் இருக்காது, இருக்க முடியாது. சொல்லுங்க, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நானும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறபடியால் என்னிலும் எவ்வளவேனும் என் ஆவி, ஆத்மா, சரீரம் எனக்குரியது. என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பொருளாதாரம், என் ஆரோக்கிய வாழ்வு, என் சமுதாய வாழ்வு, இவை எல்லாவற்றிலும் எவ்வளவேனும் இருள் இல்லை, இல்லவே இல்லை. அவர் முகம் எப்படி இருக்கு? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். சிலுவையில் அவர் முகம்
நாம் பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவின் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன். சில பேர் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் கையை வச்சு என்ன பண்றாங்க, சில பேருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன நம்ம சபையில ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே, ஏய் நீ போறடா, அவன் தள்ளி விடுறான், சும்மா ஷோ காமிக்கிறான், நீ தெரியாம என்னமோ அங்க அற்புதம் நடக்கிற மாதிரி. நம்ம மக்கள் யாரும் போறதில்ல, ஒன்னு ரெண்டு இருந்தா உனக்கு சொல்றேன். இங்கதான் வெளிச்சம் இருக்க, இந்த வெளிச்சம் வேற எங்க இல்ல. இது ரெவலேஷன். ஆமா, அவன் தள்ளி விட்டுட்டு இருக்கிறான், என்னென்னமோ பண்றாங்க, பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஆனா இயேசுவை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. நான் தான் நசரனாகி இயேசு என்று சொன்னார். இயேசுன்னு சொன்னோனே அப்படியே உள்ள போயிட்டான், அப்படியே விழுந்துட்டான். அப்படிதானே? அது நடக்கணும், அது இங்க நடக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன்.